எழுதியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தைகள் 1-14 முடியும். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேயு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தூங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இன்று நம்முடைய தாயார் திருச்சபை ஒரு மிகப்பெரிய பெருவிழாவை, இயேசுவினுடைய பிறப்பை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்களா? நான் சந்தோஷமாவே இல்லை. சார், எல்லாருமே ரெண்டுக்கும் இடையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமோ துக்கமோ அதுக்கு இடையில தான் இருப்பீங்க. எல்லாருமே அமைதியா இருக்கீங்க. சந்தோஷம். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் இல்லைங்களா? அந்த இடையர்களுக்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம அனுபவிக்கும். அவங்க அந்த மகிழ்ச்சியில 6ஆம் வாரத்துல அப்படியே ஓடி போய் அந்த மீட்பரை பார்க்க போறாங்க. இன்னைக்கு தூக்கத்தெல்லாம் விட்டு நம்ம ஓடி வந்திருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு அருமையான நேரம், தூங்குற நேரம். அதனால தூக்கம் வந்தா தூங்குங்க. ஒரு போட்டி வச்சுக்கோங்க. யாரு முதல்ல தூங்குறீங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு. யாரு முதல்ல தூங்குறீங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் பரிசு. நீங்களே சொல்லக்கூடாது, நான் கை தூக்கி நான் தான் முதல்ல தூங்கணும்னு சொல்லக்கூடாது. நான் பார்ப்பேன் யாரு முதல்ல தூங்குறாங்களோ அவங்க தானே. சரி, 500 ரூபாய் இல்லைங்க, 5 லட்சம் கொடுத்தா கூட இந்த இரவுல தூங்கக்கூடாது தானே ஆண்டவருடைய பிறப்பிழா கொண்டாட வந்திருக்கிறோம். இவ்வளவு புது துணி போட்டுக்கிட்டு அழகா ஜொலிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து தூங்கலாமா? 5 லட்சம் கொடுத்தா கூட என்ன பண்ணக்கூடாது? ஓகே, இன்னொரு டீல் உங்க கூட டீல் வச்சுக்கலாமா? சத்தமா வச்சுக்கலாமா வேண்டாமா? சரி, நான் எப்ப எல்லாம்
இயேசு பாலன் அப்படின்னு சொல்லணும். நீங்க வந்து நம்மை மீட்பார் அப்படின்னு எனக்கு பதில் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? ஒருவேளை நான் திடீர்னு நீ தூங்கும் போது நம்மை மீட்பார்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? வெரி குட், அலர்ட்டா இருக்கீங்க. இதே அலர்ட் கடைசி வரைக்கும் இருக்குதான் பார்ப்போம். இயேசு பாலன் நம்மை மீட்பார். இயேசு பாலன், பின்னாடி சத்தமே வரட்டும். இயேசு பாலன் நம்மை மீட்பார். இப்ப டோன் அப்படியே என்னுடைய டோனை நீங்க பிடிக்கணும். புரியுதுங்களா? இயேசு பாலன் நம்மை மீட்பார். இயேசு பாலன் நம்மை மீட்பவர். இயேசு பாலன் இயேசு சந்தோஷம். முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கீங்க, பின்னாடி இருக்கிறவங்கன்னா நல்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு அதான் சான்ஸ் அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருமே உற்சாகத்தோட அந்த இளைஞர்கள் அப்படியே அந்த இரவு வேலையில தூங்கிட்டு இருந்தவங்க மீட்பர் வந்துட்டாருன்னு ஓடினாங்களாம். ஓடி போய் பார்த்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த போல இந்த இரவு வேலையில நம்ம எங்கேயோ வந்துட்டு தூங்கக்கூடாது இல்லையா? ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடிட்டு போறதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. இந்த விழா வந்து தொடக்க காலத்திலிருந்தே கொண்டாடுவாங்க திருச்சபையில. ஆனா இந்த மாதிரி குடில் கட்டி திருப்பலி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா? யாராவது அதுக்கு முன்னாடியே இருந்தது. திருச்சபை தொடங்கிலிருந்தே கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடிட்டாங்க. இப்ப நம்ம குடும்பங்கள் நம்ம பொங்கல்ல ஒரு பங்கு திருவிழா கொண்டாடுறோம் இல்லையா? அப்ப அது மாதிரி கிறிஸ்துமஸ் அதே போல ஒரு திருவிழாவை தான் இருந்துச்சு. ஆனா அந்த குடியெல்லாம் இல்ல. எந்த வருஷம் கொண்டாடினாங்க குடியில் கட்டி? 1224 23. யாருக்கு கரெக்டா தெரியும்? அதுக்கு மேலேயே கிடையாது சொல்லுவோம். அதுக்குள்ளே சொல்லணுமா? குழு கொடுக்க சொல்றீங்க, பரவாயில்லையே, சந்தோஷம். எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிட்டதான் இருக்கு. நீங்க சொன்ன அந்த இயற்குள்ளதான் இருக்கு. கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 23, 4, 5, 6, 7, 8 லைன் சொல்லிட்டு போகலாம். சந்தோஷம், வெரி குட். அதுவாது சொன்னீங்க. பிரியமானவர்களே, 21ஆம் வருஷம், அதாவது 21வது நூற்றாண்டு தொடக்கத்துல அது தொடங்கி வச்சது யார் தெரியுமா? போப்பாண்டவர். எத்தனாவது வயசு தெரியுமா? யாருக்கும் தெரியல. அந்த அம்மா சொன்னாங்க, உங்க பேர் என்னமா? புஷ்பா. புஷ்பா உங்களுக்கு கை கட்டி ஜோர வேண்டுங்க. சந்தோஷம், பரவாயில்ல. வரலாறு பயங்கரமா அவங்க படிச்சு வச்சிருக்கிறாங்க. அசிசியார் என்ற ஒரு புனிதர் தான் முதல்ல இந்த குடில் ஜோடிச்சு திருப்பலி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இத ஏற்படுத்துறார். அவருடைய சகோதரர் ஜான் தான் இது மாதிரி திருப்பலி நடக்குது, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, வாங்க நாளைக்கு நீங்க எங்களோட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அசிசியார் வந்து குருவானவர் கிடையாது, அவர் தியாகவான் பட்டம் வாங்கினவர் தான். ஒரு பிரதர் பூசெல்லாம் வைக்க முடியாது, அவர் போய் கலந்துக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த அசிசியார் என்ன பண்றாரு, நான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா வித்தியாசமா அதை வந்து என்னுடைய கண்கள் காணும்படி அந்த நிகழ்வு நான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவர் நண்பர்கிட்ட சொல்றாரு ஜான்கிட்ட. அப்ப எல்லாமே சொல்லிடுறாரு, நான் சொல்றபடியே நீங்க கோயில போய் செய்யுங்க. அப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி சுருக்கங்களும் கிடையாது. அப்ப அசிசியார் என்ன பண்றாரு, அந்த நபர்களையே தேர்ந்தெடுக்கிறார். அப்ப உயிருள்ள நபர்களை வைத்து ஒரு குடில் அமைக்கிறார். அமைச்சிட்டு ஒரு சின்ன குழந்தை, அதாவது பிறந்து 20 நாள் ஆன ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த மாட்டு தீவன தொட்டி இருக்கு இல்லையா, அதுல கிடத்திடுறார். கிடத்திட்டு திருப்பலி முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை அந்த மாட்டு தீவனம். மாட்டு தீவனம் தெரியுமா? நிறைய பேர் தெரியாது. என்னது மாட்டு தீவனம்னா? மாடு சாப்பிடலாம். வைக்கோல் தீவன தொட்டியை மாடு சாப்பிடுமா? சரி, அந்த தீவன தொட்டியில வைக்கோல் வைப்பாங்க. அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வச்சு அதை குடிச்சு குடிக்கக்கூடியது. அப்ப அந்த தொட்டியில அந்த உயிருள்ள குழந்தைய கிடைச்சிட்டு பூசை நடக்குது. பூசை முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை நல்லா புரட்ட விட்டு தூங்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. குழந்தை வழக்கமா அந்த மாதிரி இடத்துல தூங்குமா? தூங்காது. அது ஒரு
அவ்வளவு நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல பூசை நடந்தது. தூங்கிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நல்லா தூங்கிட்டு திருப்பதிலாம் முடிஞ்சு நான் அசிஸ்டரா அந்த குடியிருக்குள்ள போறேன். எல்லாமே அந்த ஆடு மாடு எல்லாமே ரியலா லைவா இருக்கு. இது மாதிரி எதுவுமே சிலைகள் கிடையாது. அப்ப எல்லாமே உயிருள்ளதா அங்க இருக்குது. மனுஷங்களா இருக்கிறாங்க. சூசேப்பர் மாதா எல்லாமே அங்க நின்று இருக்காங்க. அப்ப அந்த அசிஸ்டர் அங்க போன உடனே அந்த குழந்தை தொட்டில இருந்த குழந்தை திடீர் கண்ணை முடிச்சு அவர் பார்த்து சிரிச்சுதான். அப்ப அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய அருள் அவருக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவ்வளவு நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை இவர் போய் குழந்தைய தட்டி கூட பார்க்கல. கிட்ட போன உடனே அது கண்ணை கரெக்டா முடிச்சு அவரை பார்த்து சிரிச்சது. அப்ப அதுதான் அப்ப சொல்றாரு அந்த அசிசியாரு, என்னுடைய கண்கள் அந்த இயேசுவினுடைய பிறப்பை கண்டு கொண்டது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. அவர் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் திருச்சபையில இந்த குடியை கட்டி அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாமே பிறந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல, வீட்டுல, வேற எங்கேயாவது ஆம்புலன்ஸ் 108 பிறந்திருக்கோம். உங்களுடைய பிறந்த விழாவுக்கு அந்த மாதிரி ஒரு 108 மாதிரி செஞ்சு அவங்க உட்கார வச்சு கேக் வெட்டுவாங்களா? இல்ல ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல கட்டி அவங்க உட்கார வச்சு கேக் வெட்டுவாங்களா? இயேசு ஆண்டவர் மறந்துட்டீங்களா? நான் டீல் சொல்லியிருக்கேமா? டீல் சொல்லியிருக்கேன். இயேசு ஆண்டவர் நம்மை மீட்பவர். சத்தமா சொல்லுங்க. இயேசு ஆண்டவர் நம்மை மீட்பவர். சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மகிழ்ச்சியின் விழா. எல்லாருக்குமே மன நிறைவு மகிழ்ச்சியை கொடுக்கிற விழாவாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தார். யாருக்காக? அவர் யாருக்காக பிறந்தார்? சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி சாமி பொதுவான சாமி. சாமி பொதுவான சாமி நம்ம சாமி பொதுவான சாமி. எளியவர்க்கும் செல்வம் உள்ள செல்வந்தர்க்கும் வேண்டியதை கேட்பதற்கும் வேண்டாததை கொடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி. சாமி பொதுவான சாமி. அப்ப இந்த இயேசு சாமி இது பிறந்திருக்கிறார் இல்லையா? இது பொதுவா எல்லாருக்குமே ஒரு சாமி. கிறிஸ்தவனுக்கு மட்டும் கிடையாது. அப்ப கிறிஸ்துவ இயேசு வரும்போது கிறிஸ்துவ மட்டும் இருந்துச்சா? இல்ல. அவர் எல்லாருக்குமாக மீட்பை கொடுக்க பிறந்தவர் இயேசு பாலன். இயேசு பாலன் நம்மை மீட்க. சத்தமா சொல்லுங்கம்மா. நீங்க தூங்குறீங்களா இல்ல அப்படியே உட்கார்ந்துருக்கீங்களான்னு தெரியல. எல்லாம் மாஸ்க் போட்டிருக்கீங்களா? வாய் அசைவு தெரியல. இயேசு பாலன் நம்மை மீட்க. எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. இயேசு பாலன் நான் சொன்னா நீங்க நம்மை மீட்க. நம்மை மீட்க அப்படின்னா நீங்க இயேசு பாலன். இயேசு பாலன் நம்மை மீட்க. பிரியமானவர்களே, இந்த இயேசு பாலன் எல்லாருக்குமே ஒரு கடவுளாக பிறந்து எல்லாரையுமே அன்பு செய்கிறார். எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் வந்ததனுடைய நோக்கம் உறவை மேம்படுத்த, உறவை வளர்க்க வேண்டும் என்று அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இயேசு பாலன் குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே தவழுகிறார். உறவு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. உறவு இல்லாமல் நீங்களும் நானும் கிடையாது. நீங்க குடும்பத்தில் தந்தை, தாய், மகன், பிள்ளைகள், உற்சாக உறவினர் எல்லாம் இருக்கிறோம் இல்லையா? தனித்து நம்மளால வாழ்ந்துட முடியுமா? முடியாது. அப்ப அந்த உறவு தான் முக்கியம். கடவுள் நினைச்சிருந்தா அவருடைய மகன் அப்படியே வேலை பூர்க்கில போட்டுருக்கலாம்ல, இல்ல ஜட்ல வந்து சத்துன்னு இறங்கி இருக்கலாம்ல. ஏன் ஒரு தாயுடைய வயிற்றுல பிறந்தா அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அந்த உறவுகளோடு வாழ, அந்த உறவுகளை எப்படி அன்பு செய்வது, அந்த உறவுகளை எப்படி நேசிப்பது, அந்த உறவுகளை எப்படி பாராட்டுவது, அந்த உறவுகளுக்கு எப்படி உயிரோட்டம் கொடுப்பது என்பதற்காக இயேசு மனிதனாக பிறந்து வருகிறார். அப்ப அந்த உறவு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா? இன்னைக்கு கல்யாணம் பண்ண உடனே, ஏன் உடனே லவ் பண்ணும் போதே நான் கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட உங்க அம்மா கூட இருக்க மாட்டேன், மறுநாளே நம்ம தனி வீட்டுக்கு போயிடணும், இப்பவே புக் பண்ணு, இப்பவே வீடு கட்டு, அப்படி இருந்தாதான் நம்ம கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்.
இது என்ன உறவு? நம்ம தனித்திருப்பது நல்லதுதான். ஆனா இன்னைக்கு சேர்ந்து வாழ முடியவில்லை. பிறரோடு சேர்ந்து வாழ முடியல, அவங்களை அன்பு செய்ய முடியல, ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியல. கொரோனா காலகட்டங்கள்ல நம்ம அனுபவிச்சோம். ஐயோ, ஒரே வீட்டுல அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கிறதா, அதுவும் இத்தனை மாசமா எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சண்டைகள். அந்த கொரோனா விட அந்த குடும்பத்தினால பிரச்சனைகள கவுன்சிலிங் என்கிட்ட வந்தவங்க நிறைய பேர். அப்ப அந்த மாதிரி சேர்ந்து வாழ முடியல. இன்னைக்கு எல்லாமே தனித்தன்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு பிறப்பது இன்னைக்கும் பிறகு சொல்ற 2021 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரு இன்னைக்கு அவர் சொல்றாரு, இந்த உறவை கட்டி எழுப்புங்கள், இந்த உறவோடு வாழுங்கள், அதுதான் பரலோக வாழ்வு. இந்த உறவை 3 விதமாக நம்ம பிரிக்கிறோம். முதல்ல கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு. யார் யாருக்கு? நல்லா மைண்ட்ல வச்சுக்க. இந்த கிறிஸ்துமஸ்க்கு நான் சொல்ற விஷயத்தை மறக்கவே கூடாது. இயேசுபாலன் நம்மை மீட்க, இயேசுபாலன். முதல்ல கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு. இதுக்கு ஒரு உதாரணம் நல்லா சொல்றேன். கொரோனா காலத்துல நிறைய பேரு நம்ம கஷ்டப்பட்டோம் இல்லையா? எங்க சாமியார், எங்க கூட இருந்த சாமியார் கஷ்டப்பட்டார். அவரு போயிட்டு வந்து பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு கவனிங்க. திண்டுக்கல்ல எங்க சபை சாமியார் தான். கொரோனா வந்துச்சு, கூட்டிட்டு போறோம். ஆனா அவருக்கு போகும்போதே டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க, அவருக்கு 80% லங்ஸ் வந்து பாதிச்சிருச்சு. 80%னா எப்படி இருக்கும்? மூச்சு வாங்க முடியுமா? அப்ப அங்க உள்ள மருத்துவர் சொல்றாங்க, அவர்கிட்ட சொல்லல, அவர்கிட்ட வந்து உங்களுக்கு 40% தான் லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குது, அதனால இந்த ஹாஸ்பிட்டல் நாங்க எடுக்க மாட்டோம், நீங்க வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. அவங்க போன் பண்ணி இன்னொரு பார்த்து சொல்றாங்க, அவருக்கு 80% இருக்குது, ரொம்ப உழைக்கிறது கஷ்டம், எங்களால காப்பாற்ற முடியாது, மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு பிரைவேட் சொல்லிட்டாங்க. அப்ப தூக்கிட்டு போறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் எடுக்கல, இன்னொரு 2-3 பிரைவேட் போறாங்க, அங்கேயும் எடுக்கல. ஏன்னா அந்த அளவு பார்த்தா 80% காப்பாற்ற முடியாது. அப்புறம் இந்த சாமியார் தூக்கிட்டு போறாங்க, அவரால் மூச்சு பிரீத்திங் பண்ணவே முடியல. அப்புறம் கடைசி எப்படியோ அந்த மினிஸ்டர்லாம் பார்த்து அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்படியாவது போயாச்சு. ஆனா போயிடுச்சு, 2 நாள் அப்படியே வெளியே தான் படுக்க வச்சிருக்காங்க. டெஸ்ட் பண்ணிட்டு நாங்க திரும்ப டெஸ்ட் பண்ணி எவ்வளவு இருக்கு பார்த்தா உள்ள எடுப்போம் அப்படின்னு பார்த்தாக்க அவருக்கு அப்ப 90% மாறிடுச்சு. அப்ப டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க, இந்த ஃபாதருக்கு குறைக்கிறது கஷ்டம், நாங்க ஏதோ உள்ள வைப்போம், வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, சீக்கிரமா நீங்க பண்ண வேண்டியதா பண்ணுங்க, அவரை புதைக்கணுமா எரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நாங்க கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து புதைக்கவே முடியாது, எரிக்கிறதுக்கு நாங்க கொடுப்போம், இல்லைன்னா நீங்க பாடி வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்றாங்க. இது அவருக்கு தெரியாது. அவரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, அவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 92% லங்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அவர் அப்படியெல்லாம் இருக்கிறாரு. அப்புறம் போயிட்டு இருக்காரு. ஆனா அவரு ஒவ்வொரு நாளும் அப்ப ஆம்புலன்ஸ் கொஞ்சம் இந்த செகண்ட் வேவ்ஸ்ல ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லை. இவர் கூட ஒரு 67 பேர் அந்த ஹால்ல இருக்கிறாங்க. அவரு ஒரு நாள் ஒரு இட்லி கொடுப்பாரு ஒருத்தருக்கு. மறுநாள் பார்த்தா அவர் துணியா சுத்தி பக்கத்துல அந்த ரெஸ்ட் ரூம் போற வழியில தான் ஆம்புலன்ஸ் இல்லாம ஒவ்வொரு பாடியை அடிக்கி ஒரு 67 பாடி அங்க இருக்குது. இது பார்த்தா மனசு எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுக்கு அவங்க பேஷண்ட் இருக்கிறாங்க, பக்கத்திலேயே அந்த பாடி ஆம்புலன்ஸ் இல்லாம அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க. உயிரோட இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு அவரு பெட்லாடு சுத்தி வச்சிருக்காங்க துணியில. இதெல்லாம் பார்த்து அந்த மரண பயம் அந்த சாமியா இருக்கு. அதை பார்த்தும் நான் எதுக்கு சாக போறோம் அப்படிங்கிற அவருக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, நான் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு அவரு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டார் அந்த சாமியா. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசுவே நீ என் கூட இருக்கிற, இயேசுவே நீ என் கூட இருக்கிற, இதுதான் சொன்னா அவர் வேற ஜபம் பண்ணவே முடியல. அப்ப ஒரு கட்டத்துல திரும்ப டெஸ்ட் பண்ணி 95% ரொம்ப கன்ஃபார்ம், எதுவுமே அவரால் சாப்பிட முடியல, மூச்சை விட முடியல. அப்புறம் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் இருக்கிறாரு, 3 நாள் 4 நாள் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிச்சு. 95% 90 ஆச்சு, 80 ஆச்சு, 60 ஆச்சு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு சுத்தமா அவரு பியூர் ஆயிடுச்சு, வெளியே வர்றாரு. அப்ப வெளியே வந்து அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் மரண பயத்தை என் கண்கூடா பார்த்தேன். நான் இருக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நான் பண்ண ஜபம், நான் நிறைய ஜபம் பண்ணேன். கடவுள் இயேசுவே நீ ஏன் கூட இருக்கிற, இயேசுவே நீ ஏன் கூட இருக்கிற, இதுதான் சொன்னா. வேற அவரால் ஜபிக்க முடியல. இயேசுவே நீ ஏன் கூட இருக்கிற, அப்ப நீ ஏன் கூட இருக்கும்போது என்னை காப்பாற்ற
உறவு இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால அந்த குருவானவர் அப்படியே நீங்க வெளியே வந்து நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்டயும் சொல்லி நீங்க எல்லா இடத்துலயும் போய் சொல்லுங்க, இப்படிலாம் அனுபவிச்சு இன்னும் நிறைய சொன்னார், அது எப்படிலாம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு. இதை நேரம் நம்ம சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, இயேசுக்கும் எனக்கும் உள்ள உறவு இதுதான். இயேசு கூட நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அவர் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னா, எந்த நேரத்திலும் நம்மை காப்பாற்றுவார். இயேசு ஆண்டவர், இயேசு பாலன், நம்மை மீட்க. பிரியமானவர்களே, எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? கிறிஸ்துமஸ்க்கு இல்ல நியூ இயருக்கு அப்படி இல்லைன்னா ஈஸ்டருக்கு மட்டும் நான் ஆண்டவர்கிட்ட ஐக்கியம் வச்சுக்கிறேன்னா, இதை எல்லா நாட்களுமே கடவுளே நீ தான் என்னை வழி நடத்துவார். இம்மானுவேல், காட் வித் அஸ், நீ என்னோடு இருக்கிறீர் என்று என்னால் சொல்ல முடியுதா? அந்த உறவை என்னால் கட்டி எழுப்ப முடிகிறதா? இன்னைக்கு கடவுள் தேவையில்லை, அப்படி எடுத்துட்டு போயிடலாம். என்கிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்குது, எது இருந்தாலும் ஒரு நாள் நீ கடவுள் நாடித்தான் ஆகும். அப்ப அந்த உறவை இப்பவே கட்டி எழுப்ப முடிகிறதா என்று பார்த்தோம். இரண்டாவது, எனக்கும் உள்ள உறவு. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை இருந்தாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனா நமக்குள்ள இருக்கிறது அடுத்த பத்தி குறை பேசிக்கிட்டே இருக்கும், அடுத்த வாழ்க்கை கற்றுக்கிட்டே இருக்கும். யாராவது ஒண்ணு சொன்னா அந்த குறைய நம்மளால எடுத்துக்கணும். நீங்க என்ன இப்படி சொன்ன, 10 வருஷம் ஆனாலும் வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன் தெரியுமா, அந்த மாதிரி வார்த்தை கேட்கிறேன் நீ இல்லையா? அப்ப என்ன நான் ஏற்றுக்கொள்ள முடியல, என் அப்பாவோ அம்மாவோ ஒரு கரெக்ஷன் கொடுக்க முடியல. உனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் இல்லையா? அப்ப எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நான் முதல்ல என்ன ஏற்றுக்க முடியலையே, முதல்ல என்ன அன்பு செய்ய முடியல. மத்தவங்க எதற்கு எடுத்தாலுமே மத்தவங்க ஐயோ அவங்க அழகா இருக்காங்க, கிறிஸ்துமஸ் எல்லாருமே நல்லா சேர் எடுத்திருக்கீங்க, அப்படி நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி சேர் எடுத்துக்கலாமே, கொஞ்சம் நான் ஏமாந்துட்டேன். அந்த ஒரு கம்பாரிசன் இல்லையா? அப்ப நானாக இருக்கணும், இது எனக்கு போகும், அந்த மனநிலை இல்லை அப்படின்னா நான் என்னை அன்பு செய்யவில்லை, நான் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்ப பார்த்தாலும் மற்றவர்களை பார்த்து. ஒரு கல்லூரியில நான் பேராசிரியர் இருக்கிறேன். அங்க ஒரு மாணவன், அந்த பொண்ணு வந்து என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு. 2 வருஷமா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் லவ் பண்ணாங்க. 3rd இயர்ல அது இன்னொரு பையன் சீனியரை லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்ப இந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவோம், ஒன்னும் பண்ண மாட்டேன். உடனே இந்த பையன் என்ன பண்ணான், அங்கேயே காலேஜுக்குள்ள ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு மருந்து வாங்கிட்டு குடிச்சிட்டு அப்படியே மயங்கி குட்டியில வந்துட்டான். அப்புறம் அவனுக்கு அப்படியே தூக்கிட்டு போய் காப்பாத்தியாச்சு. அப்ப பாருங்க, இந்த ஒரு மனிதன், அந்த ஒரு சின்ன பையன், படிக்கிற பையன், அவனை ஏற்றுக்கொள்ள முடியல. வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை சந்திக்க முடியல. ஒரு சின்ன பிரச்சனை, இன்னைக்கு ஸ்கூல்ல எங்க வாத்தியார் திட்டாரு, அதனால தூக்கல தொங்கிட்டாங்க. நான் 1 மாதம் கம்மியா எடுத்துல நான் சாக போறேன். அப்ப நம்ம கோழை மனது ஏன் என்னால எதிர்த்து வர முடியாது? மீன் எப்படி வந்து அந்த ஆத்துல எதிர்த்து போராடுதோ, அதே போல ஏன் என்னுடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள், துயரங்கள், வியாதிகளை எதிர்த்து என்னால் போரிட முடியும், அதை சந்திக்க முடியும் என்கிற ஒரு மனது ஏன் நமக்குள்ள வரமாட்டேங்குது? அப்ப நான் என்னை அன்பு செய்யவில்லை, என்னோடு நான் உறவு வைத்துக் கொள்ளவில்லை, என்னை நான் வெறுக்கிறேன், என்னை விட்டுட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். நீங்க குடும்பத்தில் அப்படிதாங்க, நம்ம கை நீட்டி விரல காட்டுறோம்ல, நீ தப்பு பண்ணடா, நீ தான் அது தப்பு பண்ண, நீ தான் அப்படி பண்ண, நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விரல தான் நம்மளை குடிக்குது, மீதி 4 விரல யார குடிக்குது? மீதி 4 விரல என்னதான் பார்த்து நீ தான் தப்பு பண்ண, நீ தான் தப்பு பண்ணா, ஒரு விரல உன்ன சொல்லுது, 4 விரல நீ யோசிச்சேனா உன்ன பாரு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து எல்லா நேரங்களும் மற்றவங்களை பார்க்கறத ஒழிய நம்மளை பார்க்க நம்ம அன்பு செய்யல. அதனால பிரச்சனைகள், அதனால கடவுளை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குழந்தை பாலன் தூங்குற மட்டும் சத்தமா சொல்லுங்க, குழந்தை பாலன். நான் தூங்குற மட்டும் தான் சொல்ல சொன்னேன். பிரியமானவர்களே, 3வது எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவு. முதல் உறவு என்ன சொன்ன? சத்தமா? 2வது எனக்கும் உள்ள உறவு. 3வது சில பேர் கண்ண மூடிட்டு என்னமோ வாய தெரியுது. எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவு. இதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு
எடுத்துக்காட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுல சாரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு, உண்மை நிகழ்வு, நடந்ததெல்லாம் நிஜம், இது பொய் கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த சாரா வந்து அமெரிக்காவுல ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி, மீட்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ற கம்பெனில வேலை செய்யறாங்க. இந்த அம்மா மட்டும் அவங்க கூட 200 பேர் வேலை செய்யறாங்க. என்ன வேலை அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் ஃப்ரிட்ஜ் பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஃப்ரிட்ஜ் இருக்கா இல்லையா? அதுக்குள்ள ஒரு ஃப்ரீசர் இருக்கும். அதுல என்ன வைப்போம்? ஐஸ் ஐஸ் வைப்போம், மீட்லாம் வைப்போம் இல்லையா? அது வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருக்காது இல்லையா? அப்ப மேல மட்டும்தான் இருக்கும். அது வந்து கறி வச்சோம்னா அது நம்ம இந்த வாரம் வாங்கினா 10 வாரம் கழிச்சு கூட அதை எடுத்து சாப்பிடணும். அதுக்காக தான் அந்த ஃப்ரீசரை வச்சிருக்கோம். இந்த மாதிரி அமெரிக்காவோட ஃப்ரீசர் வந்து வச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த கட்சியை விட பன்மடங்கு ஒரு பெரிய ஹாலா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு முழு மாடு, முழு ஆடு, முழு பன்றி எல்லாமே தொங்கிட்டு இருக்கும், உரிச்சு தோல் உரிச்சு. அது எத்தனை மாசம்னா வருஷக்கணக்கா இருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ரீசர். அது உள்ள வச்சுட்டு அவங்க மட்டும் கதை போட்டு வந்துட்டு ஆன் பண்ணி விட்டா அது நல்லா அது மாதிரி 10 வருஷத்துக்கு கூட இருக்கும். அங்க போய் ஒன்னா எடுத்து வந்து வெட்டுவாங்க. அது அமெரிக்காவில் எல்லா வெளிநாடுகளிலும் அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஃப்ரீசர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹார்பர் செஞ்சு வச்சிருப்பாங்க. இதுல இந்த சாராயவங்க வேலை செய்வாங்க. அவங்க என்ன வேலைன்னா, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பழைசாயிடுச்சுன்னா அவங்க ஒரு ரேக் இருக்கு, அவங்க 10-20 அறை இருக்கும். அவங்க உள்ளதா போயிட்டு தனித்தனியா அவங்க டேட் போட்டிருப்பாங்க. இது என்னைக்கு இது சாகடிச்சாங்க, இது என்னைக்கு சாகடிச்சாங்க ஒரு டேட்ல போட்டிருக்கும். அது லெக் பீஸ் தனியா, எட்டு தனியா, தனித்தனியா அங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து அழைக்கிற வேலை தான் இந்த அம்மாவுக்கு. இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. குழந்தை பாலன் நம்மை மீட்க எங்க நான் சொல்லி கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு நல்ல பழக்கம். என்ன பழக்கம்னா, அவங்க டெய்லி வேலைக்கு போகும்போது கார்ல போவாங்க. போகும்போது அந்த இடத்துல என்ட்ரன்ஸ்ல யார் நிற்பாங்க? ஃபாதரா? வாட்ச்மேன். ஓகே, வாட்ச்மேன் நிற்பார். அந்த 200 பேர் வேலைக்கு போறவங்க எல்லாருமே கார்ல போவாங்க, அவங்க கண்டுக்காம போயிடுவாங்க. ஆனா இந்த சாரா மட்டும் தினமும் போகும்போது காரை நிறுத்தி குட் மார்னிங் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப போகும்போது தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் போவாங்க. இது தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிற எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவுதான் லேட்டா வந்தாலும் அந்த ஐயாவை பார்த்துட்டு குட் மார்னிங் தேங்க்யூ சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த வாட்ச்மேன் மக்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப ஒரு நாள் என்ன நடக்குது, இந்த அம்மா சாரா வந்து அந்த ஃப்ரீசருக்குள்ள வேலை செஞ்சிருக்கிறாங்க. கரெக்டா 5 மணி ஆனாலும் வேலை போயிடுவாங்க. இவங்க என்ன, அந்த வாட்ச் இல்லாம நேரம் பார்க்காம இவங்க அறைக்குள்ள போயிட்டு அது எல்லாமே கட் பண்ணி அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பார்த்துட்டு அந்த வெளியே செருப்பும் கிடையாது. கடைசியா ஒருத்தர் வெளியே இருக்கிறது அவங்க எட்டி பார்த்துட்டு யாருமே சொல்லிட்டு அந்த ஷட்டரை பூட்டிட்டு ஃப்ரீசரை ஆன் பண்ணிட்டு போயிடுறாங்க. பாருங்க, அந்த 200 பேரும் ஒரு 10 நிமிஷம் எல்லாமே கடற்கரை போயிடுறாங்க. அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே இருக்கிறாரு. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. அந்த வழக்கமா தேங்க்யூ சொல்றாமா வரல. இந்த வாட்ச்மேன் அப்பதான் யோசிக்கிறாரு, என்ன அது தேங்க்யூ சொல்லிட்டு எவ்வளவு வேலை இருந்தாலும் நின்று சொல்லிட்டு போவாங்களே, சொல்ல போக மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சு வாட்ச்மேன் வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து அங்க பாக்குறாரு, எங்கேயுமே இல்ல. ஆனா செருப்பு மட்டும் வெளியில வேற ஒரு ரூம் பாக்குறாரு. அப்ப இங்கதான் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாரு. எந்த இடத்துமே இல்ல, ஒரே இடம் தான் அவர் பார்க்காத இடம், அது ஃப்ரீசர். ஃப்ரீசர் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு உள்ள இருப்பாங்க. சரி, எதுக்கு திறந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாரு. அந்த அம்மா உள்ள போய் பார்த்தா மயங்கி போய் கையெல்லாம் ரொம்ப உடம்பு பூரா சில்ல ஆயிடுச்சு. மூச்சில பேச்சில்ல, அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. உடனே அவர் என்ன பண்றாங்க, வாட்ச்மேன் ஒரு கான்டாக்ட் வர வச்சு அந்த அம்மா அப்படியே அந்த கான்டாக்ட்ஸ்லயே உடம்பெல்லாம் சூடாகிட்டே போறாரு. போயிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு 20 நிமிஷத்துல போய் சேர்ந்துடுறாரு. அதனால அந்த அம்மா காப்பாற்றப்பட்டார்கள். இது நடந்த உண்மை. யார் காப்பாற்றுறது? அவர் யார்? அந்த அம்மாவுக்கு யாரும் தெரியாத ஒரு நபர். அப்ப நாம் பிறரை அன்பு செய்கிற பொழுது, பிறரோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வது ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்பதற்கு இதுக்கு ஒரு உதாரணம் ஆண்டவர் தான் சொல்றார். எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவு, என் அப்பா போதும், என் அம்மா போதும், என் மாமா போதும், என் சித்தி போதும், எங்க ஊர் போதும் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாமே குண்டு சட்டிக்குள்ள உதவி உடைக்கிட்டோம். அதை விட்டு வெளியே வந்து ஐயோ இதெல்லாம் உலகமா, நான் இருக்கிற அந்த குண்டு சட்டி தான் உலகம் அப்படின்னு திரும்ப எதை வச்சு அதுக்குள்ளே இருக்கிறோம்.
நம்முடைய உறவுகளை விசாலமாக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படியே அம்மா அப்பா அப்படியே இருந்தாரு. அவங்க சொல்லிட்டாரு, இந்த வேற நான் மாட்டி என் வேலை செய்யணும், நீ மாட்டி உங்க வேலையை பார்த்துட்டு எல்லா இடத்துக்கும் போறாரு. ஊரா போய் பணி செய்யறார். தெரியாதவங்க புதுமை செய்யறார். அப்ப எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவை ஏற்படுத்த வேண்டும். என்னை மட்டும் அன்பு செய்யக்கூடாது, பிறரையும் அன்பு செய்யணும். அதுதான் இந்த உறவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். அப்ப முதல் உறவு என்னது? எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு. இரண்டாவது எனக்கும் உள்ள உறவு. மூன்றாவது எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவு. இந்த மூன்று உறவுகளை நம்முடைய வாழ்க்கையில தினமும் கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இயேசு பிறந்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கும் மகிழ்ச்சியான செய்தியா மாறும். இன்னைக்கு நம்ம உடுத்திருக்கிற துணி இது ஒரு வாரம் கழிச்சு துவைச்ச உடனே அந்த சந்தோஷம் போயிடும். இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, செல்ஃபி எடுத்து அது 1000 கமெண்ட், ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் நான் பார்த்ததே எவ்வளவு அழகா இருக்குது. ஆனா நியூ இயர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் போயிடும், திரும்ப ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப நாள். அப்ப எல்லாமே அந்த மகிழ்ச்சியே இருக்கா? புரியுதுங்களா? அது நிரந்தரமான மகிழ்ச்சி இல்ல. நிரந்தரமான மகிழ்ச்சினா உங்களுடைய உறவுகளை பேணி வளர்க்க பாருங்கள். எனக்கும் கடவுளுக்கும், எனக்கும் பிறருக்கும் உள்ள அந்த உறவை கட்டி எழுப்பினால் நிரந்தரமான உண்மையான அன்று இடையற்ற கண்ட மகிழ்ச்சி உங்களாலும் காண முடியும், என்னாலும் காண முடியும், அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுக்காக நான் எப்படி தியாகங்கள் செய்கிறேன், எப்படி முயற்சிகள் செய்கிறேன், என்ன காரியங்கள் முன்வைத்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். குழந்தை பாலன் நம்மை மீட்க. இந்த சிந்தனைகளோடு திருப்பலியை நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அனுப்பிடுவோம். முதலை நாளில் நம்மிடத்தில் சிறப்பு வருகை அருள் தந்தை தாஸ் கப்புச்சின் சபையை சார்ந்தவர்கள் தற்போது அமலாசிரமத்தில் இருக்கிறார்கள். பிரான்சிஸ்கன் ஒலி என்கிற மாத இதழ் அவரால் வெளிவந்து ஒவ்வொரு மாதமும் வெளிவருகிறது. எடிட்டராக பணி செய்து வருகிறார்கள். திண்டுக்கல் அங்கே அவருடைய கப்புச்சன் சபை சார்ந்த கல்லூரியிலே விஷுவல் கம்யூனிகேஷன் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டு வருகிறார்கள். சிறப்பாக பணிவாழ்விலே அவர் சொல்லும்போது அறுவடை ஜபம் மற்ற காரியங்கள் ஜபத்தை நாம் மறைமுறையில் பார்த்திருப்போம். ஒரு கரிஸ்மேட்டிக் வடிவத்தில் மறைமுறை, அதே நேரத்தில் நல்ல ஒரு அனுபவம் ஆழமாக. உண்மையிலேயே அது ஒரு ரகசியம். மக்களை இடையிலேயே விழிப்பாய் வைத்துக் கொண்டு சொல்ல வந்த கருத்துக்களை மிக ஆணித்தரமாக அழுத்தமாக உள்ளத்தில் பதிய வைத்தார்கள் தந்தை. ஆகவே தந்தை அவர்கள் குரல், அதே போல அவருடைய கருத்து செறிவு ஆழம், அதே போல அனுபவம் நம்மை எல்லாம் மெய்சிலிருக்க வைத்தது. தந்தை அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை பலத்த கரங்கள்